தொடர்ந்து புது விஷயங்கள தெரிஞ்சுக்க விரும்புற உங்களுக்காகவே உருவாக்குன இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். ஆமா. இன்னைக்கு நாம கிரிப்டோ உலகத்துல ரொம்ப அடிப்படையான ஆனா பலருக்கும் புரியாத ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். கரெக்ட். அதாவது இந்த கிரிப்டோ வாலெட் அப்படிங்கிறது உண்மையிலே என்ன? அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இன்னைக்கு முழுசா உடைச்சு பார்க்க போறோம். கண்டிப்பா. வேலெட்னு சொன்னோனே நம்ம பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆமா, பணத்தை மடிச்சு வைப்போம் இல்லையா? அதே மாதிரி டிஜிட்டல் நாணயங்களை இதுக்குள்ள போட்டு வைப்பாங்கன்னு தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுதான் இல்ல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிரிப்டோ வேலெட்டுக்குள்ள ஒரு நாணயம் கூட இருக்காது. ஒரு நிமிஷம், நாணயம் இருக்காதா? அப்ப நம்ம டிஜிட்டல் பணம் எல்லாம் எங்க தான் இருக்கும்? ஆக்சுவலா உங்க டிஜிட்டல் சொத்துக்கள் எல்லாமே பிளாக் செயின் நெட்வொர்க்ல தான் இருக்கும். அது என்னைக்கும் வேலெட்டுக்கு வராது. ஓஹோ! அப்போ இந்த வாலெட் எக்ஸாக்ட்டா என்னதான் பண்ணுது? வேலெட் அப்படிங்கிறது உங்களுக்கான பப்ளிக் கீ மற்றும் பிரைவேட் கீ, அதாவது பொது மற்றும் ரகசிய குறியீடுகளை பாதுகாக்கிற ஒரு சாவி கொத்து மட்டும்தான். ரைட். இத நான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஃபோன் பே இல்லனா கூகுள் பேவோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா ஒப்பிடலாம். சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? அதாவது நம்ம பணம் உண்மையில பேங்க்ல தான் இருக்கு. ஆனா அத ஒருத்தருக்கு அனுப்பவோ, ரிசீவ் பண்ணவோ இந்த ஆப் ஒரு கருவியா பயன்படுது. அதே லாஜிக் தானே இங்கேயும்? எக்ஸாக்ட்லி. அதே லாஜிக் தான். இந்த பப்ளிக் கீ அப்படிங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் மாதிரி. ஓகே. அப்போ அத யாருக்கிட்ட வேணாலும் குடுக்கலாம். ஆமா, அவங்க உங்களுக்கு பணம் அனுப்ப அது பயன்படும். ஆனா பிரைவேட் கீ அப்படிங்கிறது உங்க ஏடிஎம் பின் மாதிரி. அப்போ அது யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. கண்டிப்பா கூடாது. அத வச்சு தான் பிளாக் செயின்ல இருக்கிற உங்க பணத்தை நீங்க செலவழிக்கவோ இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியும். சுருக்கமா சொல்லணுமா, இந்த பிரைவேட் கீ யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த பணத்தோட ஓனர். அதேதான். அவங்க தான் முழுமையான ஓனர். அப்போ இந்த டிஜிட்டல் சாவியை யார் வச்சிருக்காங்கங்கறத பொறுத்து தான் மொத்த விஷயமும் மாறுது இல்லையா? ஆமா, இங்க தான் நம்ம சென்ட்ரலைஸ்டு மற்றும் டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்ஸ், அதாவது மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட வாலெட்ஸ் பத்தி பேசணும். ஓகே. இப்போ பைனான்ஸ் மாதிரியான மையப்படுத்தப்பட்ட வாலெட்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண நம்ம கேவைசி, பான் கார்டு, மொபைல் நம்பர் எல்லாம் குடுக்குறோம். இங்க சாவியோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? அங்க சாவி அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அது ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி தான் செயல்படுது. அப்ப நம்ம பணத்துக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, ரைட்? ஆமா, ஆமா. முழுமையான சுதந்திரம் வேணும், நம்ம பணத்துல மூன்றாம் நபர் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் அந்த மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட் மாதிரியான பரவலாக்கப்பட்ட வாலெட்ஸ்லாம். கரெக்ட். இங்க உங்க பர்சனல் டீடைல்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு 12 வார்த்தைகள் கொண்ட ரகசிய குறியீடு, அதாவது சீட் பிரைஸ் மட்டுமே கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 12 வார்த்தைகள நாமே தான் ஞாபகம் வச்சுக்கணுமா? ஆமா, நீங்க தான் எழுதி பத்திரப்படுத்திக்கணும். இங்க சாவிய நீங்க மட்டுமே நிர்வகிக்கிறீங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கே. ஒருவேளை அந்த 12 வார்த்தைகள நான் தொலைச்சிட்டாலோ, இல்ல மறந்துட்டாலோ என்ன ஆகுறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. தொலைச்சிட்டா உங்க மொத்த பணமும் நிரந்தரமா போயிடும். அதை யாராலையும் ரெக்கவர் பண்ண முடியாது. வாட்? நிரந்தரமா போயிடுமா? இதுக்கு பேசாம அந்த மையப்படுத்தப்பட்ட வாலெட்டே எவ்வளவோ பரவாயில்லையே. பாஸ்வேர்ட் மறந்தா ஒரு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெக்கவர் பண்ணிக்கலாமே. நீங்க சொல்றது பிராக்டிக்கலான ஒரு பயம்தான். ஆனா என்னன்னா, மையப்படுத்தப்பட்ட வாலெட்ல அந்த கம்பெனி திவாலானாலோ இல்ல ஹேக் செய்யப்பட்டாலோ உங்க மொத்த பணமும் போயிடும் அபாயம் இருக்கு. ஓஹோ! அந்த எக்ஸ்சேஞ்ச் மூடிட்டா நம்ம பணமும் காலி. ஆமா. ஆனா பரவலாக்கப்பட்ட வாலெட்ல அந்த 12 வார்த்தைகளை நீங்க பத்திரமா வச்சிருந்தா, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க பணத்தை நீங்க மட்டுமே தொட முடியும். எந்த நிறுவனமும் முடக்க முடியாது. ரைட். அப்போ கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கு. சரி. ஆன்லைன்ல இவ்ளோ ஹேக்கிங் ஆபத்துகள் இருக்கே. கோடிக்கணக்குல கிரிப்டோ வச்சிருக்கிற பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க? அவங்க இந்த ஆன்லைன் வாலெட்களை நம்புறதில்ல. அதுக்கு பதிலா ஹார்ட்வேர் வாலெட் யூஸ் பண்றாங்க. ஹார்ட்வேர் வாலெட்டா? அது பார்க்க எப்படி இருக்கும்? அது பார்க்க சாதாரண பென்டிரைவ் மாதிரி தான் இருக்கும். இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எப்பவுமே ஆஃப்லைன்ல தான் இருக்கும். ஆஃப்லைனா? இணைய தொடர்பே இல்லாத ஒரு டிஜிட்டல் பெட்டகமா? இது நம்ம வீட்டு தோட்டத்துல யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்ச தங்க புதையல் மாதிரி இருக்கே. கரெக்ட். ரொம்ப ஆப்டான உதாரணம். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாததால ஹேக்கர்ஸால இது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இன்டர்நெட் இல்லாம எப்படி ஒருத்தருக்கு கிரிப்டோ அனுப்ப முடியும்? டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்? இங்க தான் தொழில்நுட்பம் ரொம்ப அழகா வேலை செய்யுது. நீங்க பணம் அனுப்பணும்னா அந்த ஹார்ட்வேர் வாலெட்டை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே. கனெக்ட் பண்ண உடனே அது ஆன்லைன் ஆயிடுமே. ஆகாது. ஏன்னா உங்க பிரைவேட் கீ கம்ப்யூட்டருக்கோ இன்டர்நெட்டுக்கோ வெளியே வரவே வராது. அந்த டிவைஸ்குள்ளேயே ஆஃப்லைன்ல உங்க டிரான்சாக்ஷன் டிஜிட்டலா சைன் ஆயிடும். வாவ்! அப்போ அந்த ஒப்புதல் சீட்டு மட்டும் தான் இன்டர்நெட்க்கு வருமா? எக்ஸாக்ட்லி. சம்மதம் தெரிவிக்கப்பட்ட அந்த கிரிப்டோகிராஃபிக் ப்ரூஃப் மட்டும்தான் வெளியே வரும். இதனால ஆன்லைன்ல உங்க பிரைவேட் கீயை யாரும் திருடவே முடியாது. ரொம்ப தெளிவா இருக்கு.
அப்போ இன்னைக்கு நாம பேசினத சுருக்கமா சொல்லணும்னா, வாலெட்டுங்கிறது பணத்தை போட்டு வைக்கிற பை கிடையாது. ஆமா, அது உங்க டிஜிட்டல் சொத்துக்களுக்கான சாவிக்கொத்து. ரைட்? சாவிய யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் பணத்தோட முதலாளி. அதேதான். பேங்குகளோ இடைத்தரகர்களோ இல்லாத ஒரு முழுமையான நிதி சுதந்திரத்தை இந்த வெப்3 தொழில்நுட்பம் நமக்கு தருது. நிஜமா ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனை. பாஸ்வேர்ட் மறந்துட்டா உதவிக்கு கூப்பிட ஒரு கஸ்டமர் கேர் கூட இல்லாத இந்த முழுமையான சுதந்திரத்தை நீங்களே பொறுப்பெடுத்து கையாள உண்மையிலே தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம்.